ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சமாக மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 5-6 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ உரிச்சு வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.